அன்பின் பிதாவே, இந்த காலை வேலைக்கா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சர்வ வல்லமையுள்ள தேவனை மை துதிக்கிறோம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை காக்கிற தேவன், எல்லா பொல்லாப்புக்கும் எங்களை விலக்கி காத்து கொள்கிற தேவன். உம்முடைய ஆண்டவரே செட்டையின் நிழல் கீழா எங்களை ஆண்டவரே மறைத்து பாதுகாக்கிறீர். ஆண்டவரே, எங்களை காக்கும்படி உம்முடைய தூதருக்கு கட்டளையிடுகிறீர். அதற்காக துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். 2 ராஜாக்கள் 16வது அதிகாரம். ரெமலியாவின் குமாரனாகிய பெக்காவின் 17ஆம் வருஷத்திலே யூதாவின் ராஜாவாகிய யோதாமின் குமாரன் ஆகாஸ் ராஜாவானான். இந்த அதிகாரம் முழுவதும் யூதாவின் ராஜாவாகிய ஆகாஸை பற்றி எழுதப்பட்டிருக்கு. ஆகாஸ் ராஜாவாகிற போது 20 வயதாயிருந்து எருசலேமிலே 16 வருஷம் அரசாண்டான். அவன் தன் தகப்பனாகிய தாவீதை போல தன் தேவனாகிய கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்யாமல், தாவீது கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாயிருந்தான். ஆனா அவனோட சந்ததியில வர்ற இந்த ஆகாஸ் என்ற ராஜா கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்யல. இஸ்ரவேல் ராஜாக்களின் வழியிலே நடந்து கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக துரத்தின ஜாதிகளுடைய அருவருப்புகளின்படி இஸ்ரவேல் மக்களுக்கு ஆண்டவர் 7 ஜாதியை துரத்தி அந்த தேசத்தை சுதந்தரிக்கும்படியா செய்தார். துரத்தப்பட்ட அந்த 7 ஜாதிகளை குறிச்சு உபாகமம் 7வது அதிகாரத்துல 1வது வசனம், ஏத்தியர், கிர்காசியர், எமோரியர், கானானியர், பெர்சியர், ஏவியர், எபூசியர், இந்த 7 ஜாதிகளை துரத்தினாங்க. அவங்களோட அருவருப்பின்படி தன் குமாரனை முதலாய் தீ கடக்க பண்ணினான். அவங்க பின்பற்றுற முறைமையின்படி தன்னுடைய மகனை அந்நிய தெய்வத்துக்கு தீ கடத்தினான். லேவியராகமம் 20வது அதிகாரம் 1-5 வசனங்கள் வரைக்கும் ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களுக்கு நியாய பிரமாணத்துல சொல்லப்பட்டது என்னன்னா, அந்நிய தெய்வத்துக்கு தீ கடத்தினா கொலை செய்யப்பட கடவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவருக்கு அருவருப்பான காரியம் அதை செய்து வந்தான். மேடைகளிலும் மலைகளின் மேலும் பச்சையான சகல மரத்தின் கீழும் பலியிட்டு தூபம் காட்டி வந்தான். இவன் அந்நிய தெய்வத்தை வழிபடுறவனாய் இருந்தா கர்த்தருக்கு கோபத்தை கொண்டு வரக்கூடிய செயலை செய்து வந்தான். அப்பொழுது சீரியாவின் ராஜாவாகிய ரெத்சீனும் இஸ்ரவேலின் ராஜாவாகிய ரெமலியாவின் குமாரன் பெக்காவும் எருசலேமின் மேல் யுத்தம் பண்ண வந்து ஆகாஸை முற்றுகை போட்டார்கள். ஆனாலும் ஜெயிக்க மாட்டாதே போனார்கள். 2 படை யூதாக்கு எதிராக வர்றாங்க. சீரியாவோட ராஜாவான ரெத்சீமும் இஸ்ரவேல் ராஜாவாகிய பெக்காவும். அவங்க 2 பேரும் பெரிய படை, ஆனா அவங்களால ஜெயிக்க முடியல. ஏசாயா 7வது அதிகாரத்துல ஆண்டவர் ஆகாஸோட பேசுறத, ஆகாஸ் ராஜாவோட, இந்த மாதிரி அவங்க யுத்தத்துக்கு வந்தாலும் நான் நீதான் ஜெயம் எடுப்ப அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா ஆண்டவர் பேசி ஆகாஸ ஜெயிக்க வைக்கிறாரு. அவங்களால மேற்கொள்ள முடியல. அக்காலத்திலே சீரியாவின் ராஜாவாகிய ரெத்சீன் ஏலாத்தை திரும்ப சீரியாவோட சேர்த்து கொண்டு யூதரை ஏலாத்திலிருந்து துரத்தினான். ஆனா அவன் சீரிய படை ஏலாத்தை மட்டும் கைப்பிடிச்சாங்க. கைப்பற்றி அதுல இருந்த யூதர்களை துரத்தி விட்டாங்க. சீரியர் ஏலாத்திற்கு இந்நாள் வரைக்கும் அவ்விடத்தில் குடியாயிருந்தார்கள். அந்த ஏலாத்தை மட்டும் திரும்ப பெற்றுக்கொண்டு அதுல குடியிருந்தாங்க. ஆகாஸ் அசிரியாவின் ராஜாவாகிய திகிலாத் பிளேசரிடம் ஸ்தானாதிபதிகளை அனுப்பியேன். நான் உம்முடைய அடியானும்
உம்முடைய குமாரனுமாய் இருக்கிறேன். அசிரியா ராஜாக்கு ஆள் அனுப்புறான். ஆகாஸ் ராஜா, நான் உங்களோட அடிமை அப்படின்னு சொல்றான். இப்ப ஆண்டவரை சார்ந்து வாழ வேண்டிய இந்த ஆகாஸ் மனுஷனை நோக்கி பார்க்கிறான். நான் உன்னோட அடிமைன்னு சொல்றான். நான் உம்முடைய குமாரன் சொல்றான். உம்முடைய குமாரனாய் இருக்கிறேன். நீர் வந்து எனக்கு விரோதமாய் எழும்பின சீரியா ராஜாவின் கைக்கும் இஸ்ரவேலின் ராஜாவின் கைக்கும் என்னை நீங்களாக்கி விடும் என்று சொல்லி தனக்கு உதவிக்கு வரும்படியா அசீரியா ராஜாவை கூப்பிடுறான். கர்த்தருடைய ஆலயத்திலும் ராஜாவின் அரண்மனை பொக்கிஷங்களிலும் அகப்பட்ட வெள்ளியையும் பொன்னையும் எடுத்து அசீரியாவின் ராஜாவுக்கு காணிக்கையாக அனுப்பினான். அரண்மனையில இருந்தத, ஆலயத்துல இருந்த பொன் வெள்ளி எல்லாம் எடுத்து அசீரியா ராஜாவுக்கு காணிக்கையா கொடுத்து அனுப்பிட்டான் ஆகாஸ். ஆனா பொன்னும் வெள்ளியும் கர்த்தருடையது. அத இவன் தன்னுடைய இஷ்டம் போல செயல்படுறத இங்க நம்ம பாக்குறோம். கர்த்தரை சார்ந்து வாழ வேண்டியவன் இப்ப மனுஷனை நோக்கி பார்த்து அவனுக்கு பணத்தை கொடுத்து அனுப்புறான். அசீரியா ராஜா அவனுக்கு செவி கொடுத்து தமஸ்குவுக்கு போய், தமஸ்கு சீரியர்களோட தலைநகரம், தமஸ்குவுக்கு போய் அதை பிடித்து அதன் குடிகளை கீர் பட்டணத்துக்கு சிறை பிடித்து கொண்டு போய் ரெக்சீனை கொன்று போட்டான். இந்த சீரியர்கள் கீர் பட்டணத்துக்கு சிறைப்பிடித்து கொண்டு வரப்படுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆமோஸ்ல 1வது அதிகாரம் 5வது வசனத்துல சொல்லப்பட்டது. இந்த சம்பவம் நடக்கிறப்ப ஆமோஸ் தீர்க்கதரிசியா இருந்தாரு. அதனால அவர் மூலம் தீர்க்க தரிசனம் வருது. கீர் பட்டணத்துல சிறை பிடிக்கப்பட்டு போவாங்க. அப்படி சொன்ன வார்த்தை அப்படியே நிறைவேறுது. அப்பொழுது ராஜாவாகிய ஆகாஸ் தமஸ்குவில் உள்ள அசிரியாவின் ராஜாவாகிய திகிலாத் பிளேசருக்கு எதிர்கொண்டு போய் தமஸ்குவில் உள்ள பலிபீடத்தை கண்டான். இப்ப அவன் எதிரிய கொண்டு போட்ட உடனே இவன் போய் அவனை பாக்குறான். எங்க போய் பாக்குறான்னா தமஸ்குவுக்கு போறான். தமஸ்கு சீரியருடைய பட்டணம். அதை அசீரியர் ஜெயிச்சிட்டாங்க. அங்கதான் அசீரிய ராஜா இருக்கான். இவன் போய் தமஸ்குல பார்க்க போறான். அங்க பலிபீடத்தை பாக்குறான். ராஜாவாகிய ஆகாஸ் அந்த பலிபீடத்தின் சாயலையும் அதனுடைய சகல வேலைப்பாடுமாகிய அதன் மாதிரியையும் ஆசாரியனாகிய உரியாவுக்கு அனுப்பினான். ஆனா கர்த்தர் பலிபீடம் எப்படி இருக்கணும், என்ன அளவு, அதெல்லாம் சாலமோன் ராஜாவுக்கு சொல்லி ஆலயத்துல பலிபீடம் இருந்துச்சு. ஆனா இவன் என்ன செய்யறான்னா ஆகாஸ் போய் தமஸ்குல இருக்கிற பலிபீடத்தை பாக்குறான். அதனோட வேலைப்பாடுகளை பாக்குறான். அந்த மாதிரிய தன்னுடைய தேசத்துல இருக்க ஆசாரியனாகிய உரியாவுக்கு அனுப்பி வைக்கிறான். இப்படி பலிபீடம் கட்டணும்னு. ராஜாவாகிய ஆகாஸ் தமஸ்குவிலிருந்து வருவதற்குள் ஆசாரியனாகிய உரியா அப்படி ஒத்த பலிபீடத்தை கட்டி ராஜாவாகிய ஆகாஸ் தமஸ்குவிலிருந்து அனுப்பின கட்டளையின்படி எல்லாம் செய்தான். அவன் வர்றதுக்குள்ள இங்க பலிபீடம் ரெடி ஆயிடுச்சு. தமஸ்குல புறஜாதிகளை பார்த்து அவங்க எப்படி பலி செலுத்துறாங்களோ அந்த மாதிரி பலி செலுத்துறதுக்கு இவன் ஆயத்தமாயிட்டான். ராஜா தமஸ்குவிலிருந்து வந்த போது அவன் அந்த பலிபீடத்தை பார்த்து அந்த பலிபீட தண்டையில் சேர்ந்து அதன் மேல் பலியிட்டு தன் தர்வாங்க தகன பலியையும் தன் போஜன பலியையும் தகனித்து தன் பான பலியை வார்த்து தன் சமாதான பலியின் இரத்தத்தை அந்த பலிபீடத்தின் மேல் தெளித்தார். எல்லாம் இப்ப அந்நிய தெய்வத்துக்கு பலி செலுத்துறான். அவன் இஷ்டப்படி செயல்படுகிறான். கர்த்தருடைய சந்நிதியில் இருந்த வெண்கல பலிபீடத்தை அவன் தன் பலிபீடத்திற்கும் கர்த்தரின் ஆலயத்திற்கும் நடுவே ஆலயத்தின் முகப்பிலிருந்து எடுத்து அதை தன் பலிபீடத்திற்கு வடபுறமாக வைத்தான். ஏற்கனவே அங்க கர்த்தருடைய ஆலயத்துல
ஒரு வெண்கல பலிபீடம் இருந்துச்சு. அந்த பலிபீடத்தை எடுத்து தன்னுடைய கட்டின பலிபீடத்துக்கு வடக்கு பக்கமா வச்சுட்டான். ராஜாவாகிய ஆகாஸ் ஆசாரியனாகிய உரியாவை நோக்கி, இந்த பெரிய பலிபீடத்தின் மேல் நீ காலை சர்வாங்க தகன பலியையும் மாலை போஜன பலியையும் ராஜாவின் சர்வாங்க தகன பலியையும் அவருடைய போஜன பலியையும் தேசத்தினுடைய சகல ஜனத்தின் சர்வாங்க தகன பலியையும் அவர்கள் போஜன பலியையும் அவர்கள் பான பலியையும் செலுத்தி, ராஜாக்கு செலுத்த வேண்டிய பலியும் செலுத்தணும், ஜனங்களுக்கு செலுத்த வேண்டிய பலியையும் அதன் மேல் செலுத்தணும். அதன் மேல் சர்வாங்க தகனங்களின் சகல இரத்தத்தையும் பலிகளின் சகல இரத்தத்தையும் தெளிப்பாயாக. அந்த வெண்கல பலிபீடமோ நான் சன்னதம் கேட்கிறதற்கு உதவும் என்றான். ஒரு ஓரத்துல போட்டு அந்த வெண்கல பலிபீடத்தை போட்டான். ஆனா இந்த தான் கட்டின பலிபீடத்துல பலி செலுத்த சொல்றான். ராஜாவாகிய ஆகாஸ் கட்டளையிட்டபடியெல்லாம் ஆசாரியனாகிய உரியா செய்தான். ராஜா சொல்றதுதான் உரியா கேட்க முடியும், ஆசாரியர்கள் கேட்க முடியும். அதனால அவன் சொல்றதை கேட்டு அப்படியே செய்து வந்தான். பின்னும் ராஜாவாகிய ஆகாஸ் ஆதாரங்களின் சவுக்குகளை அறுத்துவிட்டு, இப்ப ஒன்னு ராஜாக்கள் 7வது அதிகாரத்துல ஃபுல்லா ஆலயத்துல இருக்கிறது எப்படிலாம் கட்டணும், சாலமோன் கட்டுனா அப்படின்றது அங்க சொல்லப்பட்டிருக்கு. இங்க ஆதாரம் சொல்லியிருக்கு. 1 ராஜாக்கள் 7வது அதிகாரம் 27 இருந்து 37 வரைக்கும் இந்த 10 ஆதாரங்கள் இருந்தது. அது எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்கு. அந்த ஆதாரங்களுக்கு இருக்கிற சவுக்குகளை அறுத்து போட்டு அதன் மேல் இருந்த கொப்பரைகளை எடுத்து, அதுக்கு மேல கொப்பரை இருக்கும், அதை எடுத்து கடல் தொட்டியின் கீழே நிற்கிற வெண்கல ரிஷபங்களின் மேல் இருந்து இறக்கி, கடல் தொட்டி வெண்கல கடல் தொட்டி இருந்துச்சு. அந்த கடல் தொட்டிக்கு அடியில 12 ரிஷபங்கள் இருந்தது. 1 ராஜாக்கள் 7வது அதிகாரம் 44வது வசனம். அதெல்லாத்தையும் இறக்கி அதை கற்களின் தளவரிசையில் வைத்து, இஷ்டம் போல ஆலயத்துல எல்லாம் மாற்றான். ஆண்டவர் சொன்ன கட்டளையின்படி எல்லாம் செய்யப்பட்டிருந்துச்சு. ஆலயத்துல சாலமோன் ராஜா அதை செய்து வச்சிருந்தான். இப்ப அது எல்லாத்தையும் இப்ப கொலைக்கிறான். ஆலயத்தின் அருகே கட்டி இருந்த ஓய்வு நாளின் மண்டபத்தையும் ராஜா பிரவேசிக்கும் மண்டபத்தையும் அசீரிய ராஜாவின் நிமித்தம் கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து அப்புறப்படுத்தினார். அந்த அசீரிய ராஜா தனக்கு உதவி செய்ததுனால அவனை பிரியப்படுத்துறதுக்காக இந்த ஓய்வு மண்டபம், ராஜா பிரவேசிக்கிற மண்டபத்தெல்லாம் ஆலயத்தை விட்டு அப்புறப்படுத்திட்டான் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆகாஸ் செய்த மற்ற வர்த்தமானங்கள் யூதாவினுடைய ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. என்னென்ன செய்தான்றது நாளாகம புஸ்தகத்துல எழுதியிருக்கிறது. ஆகாஸ் தன் பிதாக்களுடைய நித்திரை அடைந்த பின் அவன் தாவீதின் நகரத்திலே தன் பிதாக்கள் அண்டையிலே அடக்கம் பண்ணப்பட்டான். அவன் குமாரனாகிய எசேக்கியா அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். மரணம் அடைஞ்ச பிறகு தாவீதின் நகரம்ன்றது எருசலேம்ல அடக்கம் பண்ணப்பட்டான். அவனோட மகனான எசேக்கியா அதுக்கப்புறம் ராஜாவானான். அப்ப இந்த நாள்ல நம்ம என்ன கற்றுக்கொள்றோம் அப்படின்னா, யூதாவோட ராஜா ஆகாசு அவன் கர்த்தருடைய பார்வையில பொல்லாப்பானதை செய்து வந்தான். தன்னுடைய மகனை அந்நிய தெய்வத்துக்கு தீ கடக்க பண்ணினா, அந்நிய தெய்வங்களுக்கு தூபம் காட்டியிருந்தான். இந்த ஆகாசுக்கு எதிரா சீரியாவினுடைய ராஜாவாகிய ரெத்சீனும் இஸ்ரவேல் ராஜாவாகிய பெக்காவும் யுத்தத்துக்கு வந்தாங்க. ஆனா அவங்களால ஜெயிக்க முடியல. ஆனா ஏலாத்ன்ற இடத்த மட்டும் சீரியா ராஜா கைப்பற்றினா. இந்த ஆகாஸ் அசீரிய ராஜாவுக்கு ஆள் அனுப்பி, நீ என் கூட யுத்தத்துக்கு இந்த சீரியரையும் இஸ்ரவேலரையும் என்னை விட்டு அகற்றணும் அப்படின்னு கேட்டான்.
அதற்கு காணிக்கையா ஆலயத்துல இருந்த பொன் வெள்ளியையும் அரண்மனையில இருந்த பொன் வெள்ளியையும் அவனுக்கு கொடுத்து அனுப்புறான். அசீரியா ராஜா தமஸ்குவுக்கு போய் அங்கு வந்து சீரிய ராஜாவை கொன்று போட்டு அந்த ஜனங்களை சிறைப்பிடித்துட்டு போனான். அவன் வந்து அவனுக்கு அவன் உதவி செய்ததுனால அந்த அசீரிய ராஜாவை பார்க்கறதுக்கு தமஸ்குவுக்கு ஆகாஸ் போறான். அங்கு பலிபீடத்தை பார்க்கறான். அதே மாதிரி பலிபீடம் எருசலேம் ஆலயத்திலையும் கட்ட வைக்கிறான். ஆசாரியனாகிய உரியாவை வச்சு ஏற்கனவே இந்த பலிபீடத்தை நகர்ச்சி போட்டுட்டு இந்த பலிபீடத்தை பெருசா வச்சு அதுல பலி செலுத்தினா. தனக்காகவும் ஜனங்களுக்காகவும் அங்க பலி செலுத்த சொன்னான். அவன் சொன்னதெல்லாம் உரியா ஆசாரியனாகிய உரியா செய்து வந்தான். ஆலயத்துல நிறைய காரியங்களை அப்புறப்படுத்துறத நம்ம பார்த்தோம். ஓய்வு நாள் மண்டபம், ராஜாவோட பிரவேசிக்கிற மண்டபம், இதெல்லாத்தையும் நீக்கி போட்டான். இப்படி அவன் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்தான் அப்படின்றத பார்த்தோம். அவன் மரித்த பிறகு அடக்கம் பண்ணப்பட்டான். அவனுக்கு அப்புறம் அவனுடைய குமாரனாகிய எசேக்கியா ராஜாவானான் அப்படின்றத இந்த நாள்ல பார்த்தோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ணணும். அன்பின் பிதாவே, இந்த நாள்ல கூட நாங்க ஆகாஸ் ராஜாவை குறித்து இந்த நாள்ல தியானித்தோம். தன் இஷ்டப்படி செயல்பட்டதை நாங்க தியானித்தோம். ஆண்டவரே, உம்மை நம்பி இருக்கிற மனுஷர் பாக்கியவான் என்று சொல்லி இருக்கிறீங்க. நாங்கள் ஆண்டவரே எல்லா சூழ்நிலையிலும் உம்முடைய பலத்தையும் உம்முடைய ஞானத்தையும் சார்ந்து வாழ கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, உமக்கு பிரியமில்லாத எந்த ஒரு செயலையும் நாங்க செய்யக்கூடாது. உம்முடைய வழிகள்ல நடக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த நாள்ல சுவிசேஷ பணி செய்கிறவங்களை கரத்தில் எடுத்து பயன்படுத்துங்க. அநேகர் ஆண்டவரே ரட்சிக்கப்பட கிருபை தாங்க. நாங்களும் உடைய ராஜ்ய பணியிலே எங்களால் இயன்றதை செய்ய ஒப்பு கொடுக்கிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you.